ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி. ஆதிகைலாய சிவசூட்சமநூல் அற்புத சிவநூல் சிவமகா வாழைச்சித்தனாய் அமர்ந்த அருநூல். அருநூல் தனிலே ஆதியில் இருக்கின்ற சிவத்திலிருந்து இதுவரை இருக்கின்ற சிவத்தின் புண்ணியங்கள் எல்லாம் உள்ளிருக்க அவ்வாதி நிலைதனில் உருவாகிய சிவம் சிவபதவி என்ற ஒரு நிலை உருவாகிய கணமதில் அமர்ந்த சிவம் அவ்வாதி சிவமாய் யாம் வந்தமர்ந்தோம். நல்வாழ்த்துக்களை வழங்க சித்தனே. நல்நிலையாய் யாம் ஆதியில் இருந்தோம். இருந்த நிலைதனில் பெற்ற புண்ணியங்கள் யாவையும் இவ்வையகமதில் இவ்வொட்டுமொத்த பிரபஞ்சமதில் யாம் பாவித்த புண்ணியங்களெல்லாம் இன்று உமக்குள் ஒரு நிலையாய் குவிந்திருக்கின்ற அருள் வரமதை பெற்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஒரு சிவம் செய்த புண்ணியத்தையே வைத்தே இவ்வையகமதை முழுமையாக மாற்றிவிட முடியும் என்ற பொழுது இதுவரை இருந்த ஆதி தொட்டு இதுவரை இருக்கின்ற நல் சிவத்தின் ஒட்டுமொத்த புண்ணிய பேராற்றல்களும் ஒன்று கூடினால் என்னவாக இருக்கும்? ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் புண்ணிய யுகமாக மாறியிருக்கின்ற நல்நிலைதனை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஆதி நிலை தொட்டு இதுவரை இருக்கின்ற ஒட்டுமொத்த சிவத்தின் ஆற்றல்களை ஒன்று குவித்து அனைத்து தேவர்கள் சித்தர்களின் ஆற்றலையும் ஒன்று குவித்த ஒரு சித்தனாய் மும்மூர்த்திகளையும் நிர்வகிக்கின்ற திருமூர்த்தியாய் வந்தமர்ந்த சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு அனைத்து ஆற்றல்களுக்கும் அதிபதியாய் நீர் இருக்க உம்மோடு வாழையவள் அமர்ந்திருக்க அவ்வருள் வாழையால் உம்மை நாடி வருகின்ற யாவருக்குள்ளும் வினையென்ற நிலைதனை அறுக்கின்ற அருள்வாளாய் அருள் உபதேசத்தில் நல் வினை அகழ்கின்ற நல் சூட்சம வாழ்தனை அவர்களுக்குள் கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். வினையறுக்கும் வாளாய் வார்த்தைகள் அமைந்திருக்க அமர்ந்து கேட்போர்கள் யாவருக்குள்ளும் நல் வாழ்க்கையது அமைந்திருக்க நல் வாழ்க்கையது அமைகின்ற பொழுது நல் ஆன்மாவது உயர்ந்திருக்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பேரானந்தமாய் உலகானந்தம் கொண்டு உம்மை நாடுகின்ற ஒவ்வொரு மாந்தர்களுக்குள்ளும் உலக ஆனந்தத்தை விட பேரானந்தம் இவ்வுலகை உருவாக்கிய ஈசனோடு அமர்கின்ற அவ்விறை ஆனந்தம் என்பதை உணர்த்தி அனைவரையும் ஈசனாய் ஈச நிலைதனில் அமர வைக்கின்ற அருள் கொடுக்கின்ற சித்தனே, அருள் வரம் கொடுக்கின்ற சித்தனே, அருள் ஞான சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பெருநிலையாய் உம்மை நாடி வருகின்றார்கள். நாடியை நாடி வருகின்றார்கள். எமக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றார்கள். ஆனால் அவை அனைத்தும் இகலோக மாயைகள். இகலோக மாயைகளையும் நீர் கொடுத்து அகமகிழ்வோடு கொடுக்கின்றீர். கொடுத்த அகமகிழ்வில் அவற்றையெல்லாம் பெற்றவர்கள் அகம் மகிழ்ந்து பின்பு அகமதில் அகங்காரம் வருகின்ற பொழுது பெற்ற நிலைகளெல்லாம் மீண்டும் இழந்து உம்மிடம் வந்து மீண்டும் பெற எத்தனிக்கின்ற பொழுது முன்பு இருந்ததை விட சரணாகதியின் நிலை அது உயராத வரை அவர்களுக்கு எந்நிலையும் நீர் மீண்டும் கொடுக்கா நிலைதனில் அமர்ந்திருக்க சரணாகதி கொண்டு ஒருவன் எந்நிலையும் வேண்டாது வந்து அமர்ந்தபோது அவனுக்கு ஏதும் கொடுக்காத நிலையது போல் இருந்த பொழுதும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அவனுக்குள் கொடுத்து ஆட்கொண்ட சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு நிலையை நாடி நாடியை நாடி பணியே சிறந்த பணி, அதற்கு யாம் எம்மை அர்ப்பணிக்கின்றோம் என்று வருகின்ற மாந்தனை முழுமையாக ஆட்கொள்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு ஆட்கொள்கின்ற பொழுது எந்நிலையும் வேண்டாது உன்னிலையே உயர்நிலை என்பதை மட்டும் எண்ணி சிந்தையது தெளிவு கொண்டு எம் வினைகளையும் நீர் வேறெடுக்க வேண்டாம், புண்ணியமும் எமக்கு வேண்டாம் என்று ஒருவன் வந்து நின்று பணியே எமக்கு முக்கியம், அப்பணியை யாம் செய்கின்றோம், என்ன நடந்தாலும் எமக்கு கவலை இல்லை என்ற நிலைதனில் உம்மை எம் கண்ணார கண்டு எம் வார்த்தைகளை நல் காதார கேட்டு உம்மை நல்நிலையாய் நாடி நிற்போர்களுக்குள் நாடியது புகுந்திருக்கின்ற அருள் வரமதை கொடுத்து அவர்களை புண்ணியமானாய் இப்பூ உலகமதில் எவருக்கும் கிட்டிடாத அருநிலைகளை அவர்களுக்கு கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். நல்நிலையாய் தவமது ஒவ்வொருவருக்குள்ளும் உயர்ந்தால்தான்
வார்த்தைகள் வெளிவரும். அவ்வார்த்தைகள் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற அருள் வார்த்தைகளாய் வெளிவரும் என்ற நிலைக்கு பிரம்ம முகூர்த்த தவமதை உரைக்கின்ற சித்தனே, அப்பிரம்ம முகூர்த்த தவமது சித்திக்கின்ற வேளைதனில் ஒவ்வொருவனும் சித்தனாய் வாழுகின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே, நீர்வாழி என்று யாம் ஆதிசிவனாய் வாழ்த்துகின்றோம். ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்ட சித்தனாய் நீரிருக்க உம்மை சிந்தை தெளிவோடு வந்து அமர்ந்து காண்கின்றோர் யாவருக்குள்ளும் சிந்தையது தெளிகின்ற அருள் கங்கையது ஓடுகின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே, நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம். கங்கையில் நீராடினால் பாவமது அகலுமென்று கங்கையில் சென்று நீராடுகின்றார்கள். ஆனால் அங்கு பாவமது கழிகின்றதோ அல்லையோ அவர்களுக்கு பெருநிலையாய் பேரானந்த நிலையாய் அவர்கள் அகங்காரமது குடிகொண்டு விடுகின்றது. யாம் நீராடி விட்டோம், எம் பாவம் கழிந்து விட்டது, மீண்டும் சென்று அப்பாவத்தை தான் செய்கின்றார்கள். அவ்வாறு இருக்க சூட்சம கங்கையாய் அகல பாதாள கங்கா நதிநீரோடு தவமிருக்கின்ற சித்தனே, உம்முடைய சூட்சம கங்கை நதிநீரினால் ஒவ்வொருவனும் நீராடுகின்ற பொழுது, சூட்சம நீராடுகின்ற பொழுது அது உம் உபதேசத்தின் போது நடக்கின்ற நிலையென்று அறிவிக்கின்றோம். அவ்வாறு உம் இயல்பு நிலை உபதேசங்கள் நீர் நல்நிலையாய் உரைக்கின்ற ஒரு வார்த்தையானாலும் அது திருவார்த்தையாய் ஒவ்வொருவனும் திருமுழுக்கு பெற்ற வார்த்தையாய் அவர்களுக்கு நடந்தேறி அவர்கள் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற அருட்பிரவாகமதில் நனைகின்ற பொழுது அவர்களுக்கு புண்ணிய நிலையாய் அனைத்து பாவங்களும் சூட்சமமாய் கல்வப்படுகின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே, கொடுத்த நிலையை பெற்று அனைவரும் என்றும் பேறு பெற்றவர்களாய் மீண்டும் பாவம் செய்யாத நல்மாந்தர்களாய் வலம் வருகின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். நல்பாலகனாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை தாங்கிய வளர் நிலையது உன்னிலை கண்டு அமர்ந்த நிலையினால் அந்நிலையின் அனைத்து ஆதி தொட்டு இதுவரை இருந்த அனைத்து பிறவி நிலையில் இருந்த அனைத்து புண்ணியங்களையும் பாவங்களையும் யாமே பெற்று செல்கின்றோம் என்ற வரமதை கொடுக்க வைத்த சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். கொடுத்த நிலையது உயர்நிலை என்று அகத்தியன் அறிவான், அகத்தியனாய் இருக்கின்ற சித்தன் அறிவான், சித்தனை நாடிய சீடர்கள் அறிவார்கள். யாம் உரைத்த நிலைகளில் இருக்கின்ற உயர்நிலை எதுவென்பதை உணர்ந்து அமர்வோர்களுக்கு உயர்நிலை அது கிட்டும் என்று யாம் சிவமாய் வாழ்த்துகின்றோம். ஆதி சிவமாய் அகமதில் அகமில்லா நிலைதனில் அனைவருக்குள்ளும் அமர்ந்திருக்கின்ற சிவமாய் வாழ்த்துகின்றோம். பேரானந்தம் கொண்டு உலகானந்தம் கொண்டு உண்மையாய் உம்மை நாடி வருகின்ற சீடர்கள் யாவருக்கும் நல்நிலையாய் ஆதிநிலையாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற ஒரு நிலையிதனை கொடுத்து ஆதி தொட்டு இதுவரை இருக்கின்ற இவ்வையகமதில் இருக்கின்ற அகங்கார கலியது மீண்டும் அது தளிர்விடாது அதனை முழுவதுமாக அளிக்க வந்த சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். நல்நிலையாய் பேரானந்த நிலைகளை இவ்வையகமதில் பரப்ப வேண்டுமென்றால் அதற்கு புண்ணிய நிலைகள் வேண்டும் என்ற நிலைக்கு அனைத்து புண்ணியத்தையும் தாரை வார்த்து சித்தர்களும் தேவர்களும் அமர்ந்த தலமது ஒட்டுமொத்த பிரபஞ்ச தவத்தலமாய் பிரபஞ்சத்திற்கு தவத்தலமாய் அமர்ந்திருக்கின்றது. உம் சிவசபை அச்சிவசபையே நீராய் அமர்ந்திருக்க உமக்குள் ஒட்டுமொத்த புண்ணியமும் சேர்ந்த புண்ணியங்கள் யாவும் இவ்வையகமதை ஆங்காங்கு சிதறி நின்று இவ்வையகத்தில் இருக்கின்ற மாசு கழிதனை அகற்றுகின்ற அரும் பணிதனை சூட்சமமாய் செய்து கொண்டிருக்க அவை அனைத்தையும் இயல்பு நிலைதனில் வெகு விரைவாய் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கடுக்காக ஒரு நாளில் 2 நாளில் 3 நாளுக்குள் ஒவ்வொரு நிலைகளும் நல் இயல்பு நிலை சபைகளாக வளர்ந்தேறுகின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். சபையது வேகமெடுக்கும் நல்நிலையாய் அது வேல் பகிர்வு நாளென்று அறிவித்த பொழுது அந்நிலை தொட்டு ஒரு நாள் சற்சங்கம் மறுநாளும் சற்சங்கம் சதா சற்சங்க நிகழ்வுகளே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றவாறு செய்கின்ற சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். உரைக்கின்ற ஒவ்வொரு சற்சங்க நிகழ்வுகளிலும் உயர்நிலைகள் இருக்கும். ஆனால் அனைத்தையும் ஒளிவு மறைவில்லாது கேட்கின்ற அரும் செவிகள் சற்று முதலில் குறைந்துதான் இருக்கும். பின்பு அவ்வரு செவிகளெல்லாம் நல் அருஞான செவி உரைகளை கேட்ட நிலையினால் அருஞான செவிகளை பெற்ற சீடர்களாய் சித்தர்களாய் உம்மை நாடுகின்ற நல்மாந்தர்களாய் என்றும் உம்மை விட்டு விலகா மாந்தர்களாய் இருக்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு பேரானந்தத்தோடு நீர் இருக்க
உலகானந்தம் அனைவருக்கும் நீர் கொடுத்திருக்க அவர்கள் உளமது ஆனந்தம் கொள்கின்ற பொழுது உம்மை மறவாதிருக்கின்ற அந்நிலைதனையும் இணைத்து கொடுக்கின்றீர். வினையது சாடுகின்ற பொழுது உம்மை மறந்த நிலையினால் மாந்தர்கள் மதிகட்டு அலைகின்ற பொழுதும் அவர்களை என் நிலைதனிலும் அடிப்பிறலா நிலைதனில் சூட்சமமாய் வழிநடத்தி அவர்கள் உம்மை விட்டு பிரிந்து அகன்று சென்ற பழஞ்சீடர்களாய் இருந்த பொழுதும் வருகின்ற சீடர்களும் அவ்வாறு தடம் மாறி சென்ற பொழுதும் அவர்களையும் காத்து அருள்கின்ற முக்காலத்திலும் உமக்கு எக்காலத்தில் எச்சீடன் வந்தாலும் அச்சீடன் சம் வினை நிலையினால் உம்மை விட்டு பார்ப்பதற்கு நிரந்தரமாக அகன்றது போல் தெரியலாம். ஆனால் அவை அனைத்தும் அவர்கள் வினையதை அகல நீர் கொடுக்கின்ற அருள்ஞான ஜோதி திரியாய் அவர்களை எரித்து கொண்டிருக்கின்றீர். அவை எரிந்து முடிக்கின்ற வேளைதனில் நல் ஜோதியாய் அவர்கள் வினையெல்லாம் சாம்பலாய் ஆகியிருக்க அவர்கள் நல் ஜோதி சித்தர்களாய் உம்மை நாடி வந்து நாடியை சுமந்து நாடுதனில் நல் நாடிகளாய் வலம் வருகின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு எக்காலத்திலும் உம்மை நாடுவோர்களுக்கு நற்காலமாய் எக்காலத்திலும் அவர்களை கைவிடாது காத்து நிற்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பேரானந்தமாய் ஒவ்வொருவர்களுக்குள்ளும் ஆனந்தம் அதை கொடுக்க நீர் தாம் பெற்ற தவ புண்ணியத்தை கொடுத்த புண்ணியமெல்லாம் சிவமகா வாழை சித்தனின் அருள் புண்ணியம் என்ற அந்நிலை அது உம்மை நாடிய மாந்தர்களுக்குள் மத்தியில் அது நல் மத்திய கொடிமரமாய் அமரா வரை அவர்களுக்கு அப்புண்ணியமது எவ்வித பயனையும் கொடுக்காது இருக்க அது அமர்கின்ற பொழுது அனைத்து பயனும் ஒவ்வொன்றாக நடக்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அதுபோல் உயர் புண்ணியத்தை நீர் கொடுத்த பொழுதும் கொடுத்த புண்ணியத்திற்கை விட பெருநிலையாய் அவர்களுக்கு சரணாகதி அது இருந்த பொழுதும் உள்ளுக்குள் நீர் மத்திய கொடிமரம் அல்ல முக்கொடிமரமாய் அமர்ந்த பொழுதும் நல்லலையாய் உமது நிலையதை அவர்கள் கொண்ட நிலையிலும் எம் நிலையது மாறவில்லை என்று இருக்க அந்நிலைகளெல்லாம் பெருநிலையாய் நீர் வேண்டிய நிலையை விட உயர்நிலை தன்னை கொடுக்க வினைகளையும் களைவதற்கு நல் காலமது கொண்டு காத்திருக்கின்ற சித்தனை நாடினால் 10 வருடங்கள் கழித்து அழிகின்ற வினையது 10 மாதங்களுக்குள் அழிகின்றவாறு அவன் செய்திருக்க இவ்வாறு உம்மை நாடுகின்ற மாந்தர்களுக்கு வினையது சூழ்ந்திருப்பினும் அவை அனைத்தும் நல்லநிலையாய் ஒவ்வொரு படிப்படியாக அவர்கள் சரணாகதி அது உயர்ந்த பொழுதும் கூட அதற்கான காரணங்கள் அதற்கான காலங்களை கருதி நின்று அவற்றை சரியான நேரம் கண்டு அளிக்கின்ற சித்தனே. ஆனால் அளித்த பின்பு எந்நிலையிலும் அழிந்த வினையது அக்கர்ம வினையது மீண்டும் அவர்களை வந்து சாடாது காத்து நிற்கின்ற அருள் வரம் கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஏன் இவ்வளவு காலம் எதற்கு 10 மாத காலங்கள் என்ற நிலைக்கு உரைக்கின்றோம் நல்லநிலையாய். ஒருவன் துன்பமதை அடையலாம் தாம் செய்த கர்ம விளையினால் இன்பத்தையும் அடையலாம். அவ்வாறு இன்ப துன்பமும் கலந்திருக்க துன்பமது அதிகரிக்கின்ற வேளைதனில் இறையை நாடுகின்றான். இறையாய் அமர்ந்த இன்று சிவமகா வாழை சித்தனை நாடி வந்த சீடர்கள் நல்நிலையாய் அவர்களுடைய இன்ப நிலைக்கு நன்றி கூறுகின்றார்களோ அல்லையோ துன்ப நிலைக்கு கதறுகின்றார்கள். கதறிய நிலைதனிலும் அதை காது கொடுத்து சித்தனவன் கேட்காது சூட்சமமாய் அவர்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கின்ற சித்தனே. அவ்வாறு கொடுக்கின்ற புண்ணியமது அவர்களுக்குள் சென்று அனைத்து வினைகளையும் வேறறுக்க சற்று காலங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அவர்கள் சரணாகதியும் உயர்ந்திருக்கும். உயர்கின்ற சரணாகதியோடு நற்காலமும் வருகின்ற பொழுது அவர்கள் எக்காலத்திலும் நலிவுறா நல் மாந்தர்களாய் வளம் வருகின்ற வரத்தையும் இணைத்து கொடுத்து நல்வரமாய் சித்தன் என்ற பட்டமும் கொடுத்து அவர்கள் சிந்தை தெளிந்த ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தாங்கிய சீடர்களாய் வளம் வருகின்ற அருள் வரத்தையும் இணைந்து கொடுத்து வளம் வர வைக்கின்ற சித்தனே. அவ்வாறு வருகின்ற பொழுது ஒவ்வொரு நிலைதனிலும் ஒவ்வொரு படிநிலைதனிலும் ஒவ்வொருவன் பெரும் சோதனைகளை தாங்குகின்றான். அது அவன் வினை கொடுக்கின்ற அரும் சோதனை. அச்சோதனையில் ஒவ்வொருவனும் சாதிக்கின்ற பொழுது நல் சித்தனாய் சிவமகா வாழை சித்தன் என்ற சிவத்தோடு அமர்கின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழை என்று வாழ்த்துகின்றோம்.
இவ்வாறு ஒவ்வொரு நிலைகளும் வெவ்வேறு நிலைகளாக வளர்ந்திருக்க, வளர்ந்த நிலைகள் யாவையும் பெருநிலையாய் அமர்ந்திருக்க, பெற்ற நிலைகள் யாவும் இன்று புது நிலைகளாய் பெற்றிருக்கின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்று ஓர் ஆயுதம் இதுவரை உருவாக்கப்பட்ட அனைத்து ஆயுதங்களினும் ஒட்டுமொத்த ஆற்றலையும் கொண்ட சிவ ஆயுதமாய் ஆயுதமது அமர்ந்திருக்க, அவ்வாயுதமாய் நீரே அமர்ந்திருக்க, உம்மை தமக்குள் ஆயுதமாய் செங்கோலாய் வேலாய் காண்கின்ற மாந்தர்களுக்குள் நீர் அமர்ந்திருக்க, அமர்ந்த நிலைதனில் இக்களிதனில் அமர்ந்திருக்கின்ற களியனவன் அவர்களிடம் அண்டா நிலைதனில் நீர் காத்து நிற்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று ஆதி சிவனாய் வாழ்த்துகின்றோம். ஆதி நிலை தொட்டு அந்த நிலை அதை அறிய வேண்டும். அறிந்த நிலைதனில் யாம் அனைத்தையும் தெரிந்து அமர வேண்டும். ஆனால் ஆதியையும் அந்தத்தையும் அறிவது முக்கியமல்ல, அவற்றை தெரிவதும் முக்கியமல்ல. தம் தெளிந்த மனம் கொண்டு அவ்வாதியும் அந்தமுமாய் அமர்வதே முக்கியம் என்று அருள்ஞான உபதேசமதை உபதேசிக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று நல் உபதேச சிவமாய் வாழ்த்துகின்றோம். உபதேசமது வழங்குவது மிக எளிதென்று சீடர்கள் எண்ணிருக்க, ஒரு உபதேசம் சிவமகா வாழ சித்தனின் திருநாவினால் இருந்து இன்று நீர் இதனை செய் என்று உரைக்கின்ற ஒரு வார்த்தை கூட அது பெரும் உபதேச நிலைக்கு. அது அகத்தியன் நல் மாந்தனாய் நல் மானிட உருகொண்டு ஓர் சித்தனாய் அலைந்திருக்கின்ற பொழுது அவன் ஒரு மானிடனுக்கு நல்நிலையாய் 12 வருடங்கள் உபதேசம் செய்தால் எவ்வாற்றல் கிடைக்குமோ அவ்வாற்றல் தனை இன்று ஒரு வார்த்தை தனில் உம்மை நாடிய சீடர்களுக்கு நீர் அருள்வரமாய் கொடுக்கின்றீர் என்றால் நீர் உரைக்கின்றது 1000 உபதேசங்கள். அதனை கேட்பவர்கள் எத்தனை காலங்கள் அகத்தியனிடம் சீடர்களாக பணியாற்றியிருக்க வேண்டும். பணி செய்தால் அவர்களுக்கு அவ்வளவு உபதேசங்கள் கிடைக்கும். அதற்கு இணையான அதைவிட எளிமையான நிலைதனில் உயர் உபதேசங்களை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஜீவநாடிகளில் பயணித்தவர்கள் அறியலாம், பயணிக்காதவர்களுக்கு பிறர் அறிந்த நிலைதனை அறிவிக்கலாம். ஒவ்வொரு ஆகம நெறிதனிலும் ஒவ்வொருவனும் தன் ஆன்மாவையே இழந்து விடுகின்ற அளவிற்கு சித்தர்கள் ஆகமம் உரைப்பார்கள். ஆனால் உரைக்கின்ற அனைத்து ஆகமமும் எளிய ஆகமம். உயர் ஆகமமாய் சரணாகதி என்ற ஒற்றை நிலைதனை நீர் கொடு, உம்மை பலியிடு. அப்பலிதனை யாங்கள் ஏற்றுக்கொண்டு நீர் செய்த பாவ பலிகளையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கு புண்ணியமென்ற அருள் பலிதனை உமக்கு கொடுக்கின்றோம். அப்பலியை பெற்று நீர் நல் பணி செய் யுகமாற்றமதற்கு என்று அமர்ந்த நல் பலிபீட சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒவ்வொருவனும் வந்து அவனவன் கர்ம வினைதனை உம்மிடம் கொட்டி கொண்டு செல்ல வேண்டுமென்று எண்ணி இருக்க, கொட்டிய நிலைகளெல்லாம் ஒன்று குவிந்திருக்க, அதற்கு இணையாக பெற்ற நிலைகளை பேறு பெற்ற நிலையா எண்ணி உம்மை மறவாது என்றும் அமர்ந்திருக்கின்ற சீடர்களுக்கு நல்நிலையும். அவ்வாறு அமர்ந்திருந்த பொழுது சிந்தையது பிடரி நிலைதனில் பிடரில் இருக்கின்ற ஈசனவன் ஈரெழுத்து காரணவன் அங்கு அவர்களுக்கு நல் காரணமாய் அவர்கள் பிடரிதனில் அமர்கின்ற பொழுது அவர்கள் வினையது அவர்களை சாடிவிடும். உம்மை மறக்கின்ற பொழுது என்ற நிலைதனில் அருள் வளையமது இருந்த பொழுது அருள் வளையமதை அன்றாட நினைத்து கொண்டு நல்நிலையாய் நாமத்தை உரைத்து கொண்டு இணைந்தார்போல் அகத்திய நாமத்தையும் உரைத்து இவ்வகிலமதில் வலம் வருகின்ற ஒவ்வொரு மாந்தனும் நல் அகத்தியனாய் சிவமாய் சிவமகா வாழை சித்தனாய் அருமுகனாய் வலம் வருகின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். படிப்படியாய் உயர் ஞானமதை அடைய வேண்டும் என்று ஒவ்வொருவனும் படித்து கொண்டிருக்க, உயர் ஞானமதை அடைய படிக்க வேண்டியதில்லை,
படிய வேண்டியது அது மனமது படிய வேண்டும் என்ற நிலை. அந்நிலைதனில் ஒருவன் இருந்து தம் மனமதை படிய வைக்கின்ற பொழுது அவன் படிக்கா ஞானமும் உள்ளுக்குள் தோன்றுகின்ற உயர்ஞான நிலையாய் பிரம்ம நிலை, பிரம்ம ஞான நிலை, அப்பிரம்ம சிவநிலை இதனை கொடுக்கின்ற பிரபஞ்ச சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு மனமது படிகின்ற பொழுது ஒவ்வொருவனும் படிப்பான் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற அருள்ஞான பிரம்ம நிலைதலில் இருந்து படிப்பான். துரியம் தாண்டி துரியாதீதமதில் இருந்து வருகின்ற அருள்ஞான ஆற்றலினால் நிற்காமல் உரைக்கும் என்றும் அயராது உரைக்கின்ற அருள்ஞான நிலை கொண்ட ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்ட சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு கொண்ட நூல்தனை பிறருக்கென்று பகிர்கின்ற சித்தனே பகிர்கின்ற பொழுது அவற்றை அவர்கள் பிறருக்கென்று பயன்படுத்துகின்ற பொழுது நல் மனமது படிந்த நிலைதனில் இருந்து படிக்கின்ற அந்நிலையினால் அவர்கள் பெறுகின்ற புண்ணியங்கள் படுபாதக கலியுகமதில் ஒரு மாந்தன் செய்கின்ற புண்ணியத்தை விட பெரும் புண்ணிய நிலையாய் அவை உயர்ந்திருக்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம். நல்நிலையாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை காட்சியாக பண்ணாக எழுத்தாக உரையாக தம் சிந்தைக்குள் வருகின்ற சிவ புலம்பலாக கேட்டு கொண்டிருக்கின்ற மாந்தர்கள் யாவரும் நல்நிலையாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் பெருவடிவாய் வளர்ந்திருக்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு எங்கும் நூல் எவரிலும் நூல் என்று அனைவருக்கும் நூல்தனை கொடுக்கின்ற அளவிற்கு புண்ணியத்தை கொண்ட பெருநூலாளனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம். நூலது போல் ஒரு துணி அது இருக்கும். அத்துணி சிவமகா வாழை சித்தனின் துணியில் இருக்கின்றவாறு ஒவ்வொரு நூலும் உரைக்கின்ற அருள்ஞான உபதேசங்கள் சிவமகா வாழை சித்தனின் அருள் துணியில் இருக்கின்ற நல் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற நூலை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம். பேரானந்தமாய் உலக ஆனந்தம் அது அடைய வேண்டி ஆங்காங்கு ஒவ்வொருவனும் இக்கலியுகமதில் உழன்று கொண்டிருக்க எவ்வளவுதான் உழன்ற பொழுதும் உண்மைதனை உணரா பொழுது எவ்வித உலக ஆனந்தமும் ஒருவனுக்கு கிடைக்காது. இவ்வுலகத்தில் இருக்கின்ற ஆனந்தத்தில் மீது பற்று கொண்டால் அனைத்து பிரபஞ்சத்தை அடைகின்ற பிரம்ம ஞானமது அவர்களுக்கு கிட்டாது, அப்பிரம்ம ஆனந்தமது கிட்டாது. இவ்வுலக ஆனந்தத்தில் உழன்று ஒருவன் மாண்டு விடுவான். அவ்வாறு மறந்து கூட உம்மை நாடிய சீடன் மாண்டு விடாது. அவனுக்கு உயர் ஞானத்தை கொடுத்து அறிவிக்கின்றோம். ஜடத்தை பூமிதனில் போட்ட பொழுதும் உம் சீடர்கள் அவர்கள் ஜடம் விட்டு சென்ற சவமாய் அல்ல சிவமாய் அவர்கள் அமர்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு உம்மை நாடிய சீடர்களின் ஜடம் கூட சிவநிலைக்கு நிகராக போற்றப்படுகின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம். நல்நிலையாய் தவநிலைகளது உயர வேண்டும். தன் தவநிலை தன்னை உயர்த்தி இத்தரணிதனை ஆள வேண்டும் என்று ஒருவன் தவம் இருக்க அத்தவத்தின் மூலம் அவன் பெற்ற புண்ணியத்தினால் இவ்வகிலமதை ஆளுகின்ற பொழுது அவன் அகங்காரம் கொள்வானாயின் அவன் தவத்தால் பெற்ற புண்ணிய நிலை கொண்டு அவன் அரக்க நிலை கொண்டு அலைகின்றான். அவ்வாறு இன்று எவ்வித தவமும் இல்லாது பேராற்றல் கொண்டவனாய் உம்மை நாடிய சீடர்கள் யாவரையும் மாற்றுகின்ற சித்தனே மாற்றுகின்ற பொழுது அவர்கள் பூவுலகம் மட்டுமல்ல 7-14 லோகத்தையும் ஆளுகின்ற நல் ஆன்மாக்களாய் வலம் வருகின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர்வாழி என்று 7-14 லோகத்திலும் பரவியிருக்கின்ற ஆதிசிவன் வாழ்த்துகின்றோம். அற்புத நிலைகளை நீர் காட்ட காத்து கொண்டிருக்க அதை கண்கூடாக காண சீடர்களும் காத்து கொண்டிருக்க சித்தாடும் நூல் சித்தமது செய்கின்ற நூல் சிந்தையது தெளிகின்ற நூல் சிந்தை தெளிவித்த நூல் அனைவருக்கும் அமிர்தம் ஊட்டுகின்ற நூல் அமிர்தமாய் ஆசி உரைக்கின்ற அருள் நூல்கள் பண்ணாய் பாடலாய் நல்நிலையாய் பாடுகின்ற அருநூல்களையெல்லாம் இவ்வையகமதற்கு தாரை வார்த்து எக்காலத்திலும் நலிவுறா நூலாய் நல்நூல்கள் ஆங்காங்கு
பீரிட்டு எழும்புகின்ற அருள்வரம் அதை கொடுக்கின்ற சித்தனே, நல்நதியாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்கள் பெருக்கெடுக்கின்ற பொழுது அவற்றின் அருள் பெருக்கில் ஞான பெருக்கில் இக்கலியுகமதில் செருக்கு கொண்டவர்களெல்லாம் சிதறியது செல்கின்ற அருள் வரம் அதை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஒரு நூல் உரைக்கின்றது, இரு நூல் உரைக்கின்றது, முன்னூல் உரைக்கின்றது. ஆனால் மூளைக்குள் இருக்கின்ற மூடத்தன்மை மட்டும் மாட்ட நிலையினால் அமர்ந்திருக்க, தமக்குள் ஒவ்வொருவனும் அகங்கார நிலைதனை மாட்டியிருக்கின்ற பொழுது அது எவ்வாறு அகலும் சித்தனே என்றிருக்க, ஆனால் 3 நூல்களுக்கு மேலாக முப்பெரும் நூல்களையும் தாண்டி அருநூலாய் அனைத்தும் ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் தற்சமயம் உம்மோடு அமர்ந்திருக்கின்ற சீடர்களே நூலாய் மாறி நின்றால், ஆங்காங்கு நூல்கள் பிரவாகம் எடுக்கின்ற பொழுது வருகின்ற உரைகள் யாவற்றிலும் நல்நிலையாய் ஒவ்வொருவனும் மாறி நிற்பான். இவ்வையகமதில் பெருக்கெடுக்கின்ற ஞான பெருக்கில் ஒவ்வொருவனும் நனைந்திருப்பான். அது அகல பாதாள கங்கா நதி நீராய் இருக்கும். அது சிவமகா வாழை சித்தனின் அருள் நீராய் ஆனந்த நீராய் அனைவருக்கும் பகிரப்பட்ட அமிர்த நீராய் இருக்கின்ற வரமதை கொடுத்த சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு யுகமும் தோன்றும், ஒவ்வொரு யுகமும் அழியும். அவ்வாறு அழிகின்ற யுகம், தோன்றுகின்ற யுகம், அவை அனைத்திலும் மாந்தர்கள் பிறந்து இறந்து மீண்டும் மீண்டும் பிறவியில்லா நிலைதனை அடைய வேண்டும் என்ற நிலைதனை ஒரு சித்தனோ ஒரு நல் மகானோ காட்டாதவரை அவன் எப்பிறவிதனிலும் அடைய இயலாது. ஆனால் இப்பிறவிதனில் நல் மானிட பிறவி கொண்டு நல் மாந்தர்களாய் இன்று சிவமகா வாழை சித்தனின் நற்சீடர்களாய் மாந்தர்கள் ஏதோ எக்காலத்திலோ செய்த ஒரு புண்ணியத்தால் இன்று ஒட்டுமொத்த புண்ணியமாயிருக்கின்ற வாழை சித்தனை வந்து நாடிய நிலையில் அந்நிலையே உயர்நிலை என்று உம்மை உருகி உம்மேது அவர்கள் பற்றி கொள்வார்களாயின், தம் உள்ளமது உருகி உம்மோடு பற்றி கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு உயர்நிலையாய் என்றும் அவர்கள் உம்மை விட்டு விலகாது உம்மோடு உருக்கமாய் உருகி நீர் எவ்வாறு அகல பாதாள கங்கா நதி நீரோடு பூமியின் இப்பூலோக கோலத்தின் மத்தியில் இருக்கின்ற அருஞான வெப்பத்தால் அக்குழம்புதனில் நீர் தவம் இருக்கின்ற பொழுது எவ்வாறு நீர் அதனோடு இணைந்திருந்தீரோ அதுபோல் உம்மோடு அவர்கள் என்றும் இணைந்திருக்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். நல்நிலையாய் வரமது நீர் கொடுத்திருக்க, வரமாய் வளங்களும் கொடுத்திருக்க, பெற்ற வளங்களும் பெற்ற வரங்களும் யாவும் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்ட சித்தனினால் கிடைத்த நிலையென்று அனைவரும் எக்காலத்திலும் சிந்தையது பிறளா நிலைதனில் அவர்களுக்கு நல் சிந்தையையும் கொடுத்து இச்சீர்கட்ட கலியுகமதில் அவர்கள் சித்தர்களாய் வலம் வருகின்ற அருள் வரமதையும் கொடுத்து வலம் வர வைக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். நல்நிலையாய் கற்பக விருட்சமது வேண்டும். அக்கற்பக விருட்சமதிலிருந்து யாம் கேட்கின்ற அனைத்தையும் பெற வேண்டும் என்று அவாகொண்டு சில மாந்தர்கள் அலைந்து கொண்டிருக்க, அக்கற்பக விருட்சமாய் சிவசபையாய் அமைந்திருக்க, அச்சிவசபையே சிவமகா வாழை சித்தனாய் அமைந்திருக்க, கற்பக விருட்சமதற்கு கூட அதன் அடியில் சென்று நின்று கேட்டால்தான் அது கேட்டதை கொடுக்கும். ஆனால் சிவமகா வாழை சித்தனாய் உம்மை நினைத்து ஒருவன் கேட்கின்ற பொழுது அவன் எத்தலத்தில் அமர்ந்த பொழுதும் அத்தலத்தில் நின்று உம்மை நினைக்கின்ற பொழுது அவனே சிவமகா வாழை சித்தன் என்ற கற்பக விருட்சமாய் தமக்கு வேண்டிய நிலைதனை உருவாக்குகின்ற நல் கற்பக தருவாய் அவனை வலம் வர வைக்கின்ற சித்தனே சரணாகதி நிலைக்கு கொடுக்கின்ற அரும் பரிசன்று அனைவருக்கும் கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். எவ்வாறு ஒவ்வொருவனுக்கும் தான் பெற்ற நிலைதனை தாரை வார்க்கின்ற சித்தனே தன்னிகரில்லா தலைவனாய் அமர்ந்தவனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். மருகனின் அறுவடிவாய் வந்தவனே, உம்மை மறவாது இருப்பவர்களுக்குள் நீர் மருகனாய் அமர்ந்திருக்க, மருகன் கொண்ட வேலாய் அவர்களுக்குள் என்றும் அது மறிவு நிற்க, மறிவு நின்ற நிலைதனில் அவர்களை கலியவன் சரிவு நிற்க நேருகின்ற பொழுது அவர்களை சங்காரம் செய்கின்ற வேலாய் நீர் அவர்களுக்குள்ளிருந்து அவர்களை கலியனிலிருந்து பிரித்து கலியனை மட்டும் அவர்களை அண்டாதவாறு சங்காரம் செய்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். சரிவு நிற்க வேண்டும், உம்மோடு இணைந்து நிற்க வேண்டும், உம்மோடு யாம் இறைந்து நிற்கின்றோம் என்று பிறர் அறிய வேண்டும் என்று பிதற்றி கொண்டு வருவோர்கள் யாவரும்
பித்தமது கூடி புத்தியது மாறி நிற்கின்ற அருள்நிலையது அவர்களுக்கு கிட்டாதவாறு காத்துகின்ற சித்தனே, காத்தருள்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு உம்மோடு இணைந்திருக்கின்றோம், உம்மோடு கலந்திருக்கின்றோம் என்று புகழ் பாடாது, எவரும் தம் புகழ் பாடாது, எவ்வாறு யாம் உம்மை அறிந்தோம் என்ற அந்நிலையும் பாடாது, உம்மை அறிந்தது பெருநிலை என்ற ஒரு நிலை மட்டும் கொண்டமர்ந்து, உம்மை நாடி நீர் யாரென்று நாடி உம்மை காண வருகின்ற மாந்தர்களுக்கு உம் நாடியின் அரும் பெருமையாய் அந்நாடியாய் நீர் இருக்கின்ற அருள் பெருமைதனை ஒருவன் எடுத்துரைக்கின்ற பொழுது அவனே நற்சீடனாய் உம்மை நாடுகின்ற சீடன் என்று பட்டம் பெற்று அப்பட்டம் சித்தன் என்ற சிவபட்டமாய் மாறி நிற்கின்ற அருள் வரம் அதை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஒருவன் தன் புகழ் பாடாது உம் புகழது பாடுகின்ற பொழுது அவனுக்கு அனைத்து புகழும் கிடைக்கின்ற பொழுதும் அப்புகழும் எமக்கு வேண்டாம் என்ற அவன் நல்நிலை புகழது அவனுக்கு கிடைக்கின்ற அருள் வரம் அதை புகழ்கின்ற சித்தனே நீர் வாழி என்று நீர் வாழ்த்துகின்றோம். புகழா நிலைதனில் அனைத்து புகழும் ஒவ்வொருவனுக்கும் கொடுக்கின்ற அருள் வரம் அதை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வையகமது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்தும் மாயை. அம்மாயையிலிருந்து தம்மை ஒருவன் மறித்து கொள்ள வேண்டும், தம்மை மறக்க வேண்டும். இம்மாயையிலிருந்து உண்மை ஞானத்தை உணர்ந்து இம்மாயையில் கலர்ந்திருந்த பொழுதும் அதற்றில் அம்மாயையிலிருந்து ஒருவன் கலன்று இருக்க வேண்டும். அந்நிலைதனை எவ்வாறு கற்றுக்கொள்வது? கல்லா ஞானமதை கொடுக்கின்ற நல் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற அருள் கல்வி நூல்தனை கொண்ட சித்தனே, உம்மை ஒருவன் கரம் பிடிக்கின்ற பொழுது, கால் பிடிக்கின்ற பொழுது, சூட்சமமாய் பிடிக்கின்ற பொழுது அவன் படிக்கா நிலைதனில் அனைத்து ஞானத்தையும் அவனுக்கு கற்பிக்கின்ற அருள் நூலாய் அவர்களுக்குள் கொடுத்து சிந்தைக்குள் ஒவ்வொரு நூலும் உரைக்கின்ற அருள் வரம் அதை கொடுத்து அனைத்து நிலையையும் கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஆதிகைலாய சிவசூட்சம நூல் ஏன் தோன்றியது? சிவமகா பாலி சித்தன் ஏன் தோன்றினான்? கல்கி அவதாரமாய் ஏன் இருக்கின்றான் என்று ஆராய்ச்சிகள் பல செய்ய சித்தர்களுக்குள்ளே ஆராய்ச்சி இருக்கின்றதென்றால் இக்கலியுக மாந்தர்களுக்குள் ஆராய்ச்சி இருக்காதா? அங்கங்கு இருந்து உம்மை ஆராய்ந்து கொண்டிருக்க அவர்களெல்லாம் அங்கமே நீரென்று உம்மை வந்து நாடி உம் நாடிதனை பெற்று அவர்கள் அமர்ந்த தலங்களில் உம் அகமாய் உம் அங்கமாய் அவர்கள் அமர்ந்து நல் ஆசிகள் உரைத்த உரைகளின் மூலம் இக்கலிகமதில் தூசியாய் இருக்கின்ற களியென்ற நிலையது மாறி ஒவ்வொரு மாந்தன் அகமதில் இருக்கின்ற அகதூசி அனைத்தும் எரிந்து உம் அருள்ஞான வெப்பத்தால் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் வெப்பத்தால் அவர்கள் பெற்ற அனைத்து களியென்ற தூசிகளும் எரிக்கப்பட்டு உயர்ஞான சீடர்களாய் சித்தர்களாய் சிந்தையது தெளிந்த நல் மாந்தர்களாய் இவ்வையகமதில் நல் மானிடர்களாய் வலம் வருகின்ற அருள் வரமதை கொடுத்த மகானே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். நல் மனிதனாய் நீர் இவ்வையகமதில் வாழ வேண்டுமென்றால் அதற்கு இதனை செய் அதனை செய், இதனை படி அதனை படி, அங்கு ஆலயங்களுக்கு சென்று நீராடு, அங்கிருக்கின்ற உயர்ஞான சொரூபங்களை வணங்கில் என்றெல்லாம் உரைத்த பொழுது அதனை செய்த பொழுதும் உண்மை ஞானம் என்பதை ஒரு குரு தொட்டு காட்டாது ஒருவனுக்கு என்றும் உரைக்க இயலாது. அல்லதேல் சூட்சமமாய் ஒரு நல் குருவை அல்லது ஒரு தேவனை ஒருவன் குருவாக ஏற்று கொண்டாலும் அப்படிநிலையில் அவன் ஏறுவது இக்கலியுக வினை சூழ்ந்த நிலைதனில் அது சற்று கடினம் இருந்தபொழுதும் அதில் ஏறிய மாந்தர்கள், அதில் மகானாக இவ்வையகமதில் வலம் வந்த மாந்தர்களால் கூட இக்கலியில் மற்றவர்களுக்கு யாம் பெற்ற இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் உரைத்த பொழுது அவர்கள் ஏளனமாய் உதறி தள்ளப்பட்டார்கள். அவர்களுடைய ஆற்றலும் அவர்களுடைய யுகமாற்றம் வேண்டுமென்ற ஓர் ஆதங்கமும் இன்று உம்மோடு இணைந்திருக்க அனைத்து மகான்களின் புண்ணியங்களும் அனைத்து சித்தர்கள் தேவர்களுடைய புண்ணியங்களும் உம்மோடு இணைந்து
என்றும் மறக்கப்படாத, என்றும் மறிக்கப்படாத, என்றும் அழிக்கப்படாத உயர்ஞான நூலாய், நல் அறிநூலாய், அரிச்சுவடியாய், சிவமகா வாழை சித்தன் என்ற சிவஜோடி அது அமர்ந்திருக்க, அது சிவசுவடியாய் அமர்ந்திருக்க, அச்சிவச்சுவடிதனை என்றும் இவ்வையகமது மறவாதிருக்க எங்கும் பாவித்திருக்கின்ற சித்தனே, அவை அனைத்தும் பார்ப்பதற்கு பாகர் கொடி போன்று இருந்த பொழுதும் அவை விளைகின்ற பொழுது அவற்றை உண்பதின் மூலம் உபதேசங்கள் கேட்டால் முதலில் கசக்கத்தான் செய்யும். ஆனால் அதனால் பெறுகின்ற பயனது பெரும் பயனாய் அனைவர்களுக்கும் கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஆனால் விளைவிப்பது விதைத்தது பாகற்காய் போன்று தோன்றலாம், ஆனால் விளைகின்ற பாகற்காய் கசக்கும். ஆனால் அப்பாகர் கொடியது பட்ட பின்பு மீண்டும் ஓர் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் அருள் பரிமாணமது மாறி நிற்கும். அது முதலில் விதைத்த ஆதிகைலாய சிவசூட்சம நூலது பாகர் கொடியாய் வளர்ந்து அதன் பணிதனை செய்த பின்பு அது பட்டு மீண்டும் மறுபரிமாணமதில் அது நல் பலா மரமாய், நல் பலன் கொடுக்கின்ற மரமாய், என்றும் அழியா மரமாய் அது மாறி நிற்கும். எவ்வாறு ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு நிலைதனில் அதன் பரிமாணத்தை மாற்றி கொண்டிருக்கின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பேரானந்தம் கொண்டு உலகானந்தம் கொண்டு அகமகிழ்வோடு உம்மை நல்நிலையாய் வாழ்த்தி அமர்கின்றோம். சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று காலம் கருதி உம் நிலை கருதி யாம் வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.